எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து சிபிஓ அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 100 இல்ல 200 இல்ல 4000 வேகன்சிங்க. ஆண்கள் பெண்கள் தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுல குறிப்பா அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க கேட்கவே இல்லை. தமிழக மக்கள் எந்தெந்த வேலை வாய்ப்புகளை அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்திடுவேன். அதனால தான் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். தமிழகத்துல எப்படி டிஎன்பிஎஸ்சி செயல்படுது தமிழக அரசு வேலை வாய்ப்பை ஃபில் பண்றதுக்கு, அது மாதிரி மத்திய அரசு வேலை வாய்ப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிற இந்த ஆணையம் வந்து செயல்படுது. இங்க வந்து இப்போ சிபிஓ அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க வர மார்ச் 28ஆம் தேதிக்குள்ள இதற்கு நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஆண்கள் பெண்கள் தாராளமா அப்ளை பண்ணலாம். குறிப்பா பெண்கள் நீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்றாங்க. அதற்காக அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. பேக்கேஜ்லாம் பாருங்க, வேற லெவல் பேக்கேஜ். இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, என்ன ப்ரோ பதவி அப்படின்னா டெல்லி போலீஸும் சிஏபிஎஃப் எடுக்கிறாங்க. டெல்லி போலீஸை பொறுத்தவரையும் டெல்லி போலீஸ் மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வேகன்சி, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வேகன்சி. ஸோ இதை விட்டுறலாம். இதை விட இந்த சிஏபிஎஃப் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதில் தான் பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிவி, எஸ்எஸ்பி இந்த மாதிரி படைகள்லாம் இருக்குல்ல, போலீஸ் படைகள், அவங்களுக்கு தேவையான எஸ்ஐ அதாவது சப் இன்ஸ்பெக்டரை மொத்தமாக வந்து எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஒரு படைகள்லையும் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம்லாம் கிடையாது வேகன்சி, மொத்தமாக 4000 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்க, 20லேருந்து 25 வயசு வரை உள்ளவங்க, அதாவது 2/8/1999 1/8/2004 இந்த 2 தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பில் வரீங்க அப்படின்னா 20லேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ல வருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மத்திய அரசு வேலையாக இருக்கிறதுனால ஓபிசியில் தான் வருவீங்க. நீங்கள் 28 வயசு வரையும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ இல்ல மாஸ்டர் டிகிரியோ எதுவா இருந்தாலும் இதற்கு நீங்க எலிஜிபிள். ஆனா 1/8/2024 இந்த தேதிக்குள்ள இவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா எலிஜிபிள்ங்க. இந்த தேதி பொறுத்து தான், இதுதான் இந்த நோட்டிபிகேஷனோட முக்கியமான தேதி, குரூஷியல் தேதி. இந்த டேட்டின் படி அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கணும். வயது வரம்பா இருக்கட்டும் எல்லாமே. ssc.nic.in வர 28 லாஸ்ட் டேட்டு. 100 ரூபாய் ஃபீ. அனைத்து பிரிவை சேர்ந்த எஸ்சி எஸ்டி விமன் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே கிடையாது. மீதி உள்ளவங்களுக்குலாம் 100 ரூபாய். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ யூபிஐயில் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே ப்ரோ எக்ஸாம் சென்டர் இருக்கும்? நம்ம தமிழகத்தில் பல இடங்கள் இருக்குங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஆனால் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் ஆல் இந்தியா பேசிக்ஸ். இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருங்க ஒரு கெத்தான பதவி. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், 2 டெஸ்ட் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி. பேப்பர் 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது ஒரு எனி டிகிரி வேலைக்கு என்ன சிலபஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. 200 கொஸ்டின், 200 மார்க், 2 மணி நேரம் டைம். இதில் முடிச்சு வெளியே வரவங்கள பேப்பர் 2 அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷன், அதாவது எஸ்ஏ ரேட்டிங், பேராகிராஃப் இந்த மாதிரி எழுதுறது இருக்கும். ஓகே, நெகட்டிவ் மார்க் உண்டு. ஃபர்ஸ்ட் பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட்டுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் என்ன ப்ரோ, இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கான டீடைல்டு சிலபஸ் இதை தான் நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் பாருங்கள், இரண்டாவங்கள்ட்ட கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி தான் மெயினாக இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷன் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, போலீஸ் வேலை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட் இது செக் பண்ணுறது இருக்கும். ஆண்கள் அப்படின்னா 170 சென்டிமீட்டர் நடந்து குறைஞ்சது நீங்கள் ஹைட் இருக்கணும். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 80-85 எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ இருக்கணும். பெண்கள் அப்படின்னா 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். ஹைட் மட்டும் செக் பண்ணுவாங்க, அதற்கேற்ற வெயிட் இருக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். ஆண்கள் அப்படின்னா 100 மீட்டர் 16 செகண்டில் ஓடி காட்டணும். 1.6 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துக்குள்ள ஓடி காட்டணும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் இருக்கு. பெண்கள் அப்படின்னா 100 மீட்டர் 18 செகண்டில் ஓடி காட்டணும். 800 மீட்டர் 4 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் இருக்கு. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. கண்ணு நல்லா இருக்கா, கண்ணாடி போட்டவங்க எலிஜிபிள் கிடையாது. நோட்டிஃபிகேஷன்ல 29வது பக்கத்துல இருந்து இதற்கு எப்படி நீங்க அப்ளை பண்றது, எப்படி ஃபார்ம் சப்மிட் பண்றது எல்லா தகவலையுமே டீடைலா கொடுத்துருக்காங்க. போட்டோ எப்படி அப்லோட் பண்றது எல்லாமே இந்த பேஜை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா யார் தயவும் இல்லாம நீங்க சூப்பரா அப்ளை பண்ணிடலாம். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.